வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது பொதுவா நம்முடைய கல்லறை தோட்டங்களை பார்த்தோன்னு சொன்னா இந்த வசனத்தை பல இடங்களிலே பார்க்க முடியும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. ஆனா கல்லறை தோட்டங்களில் மரித்தவர்கள் எல்லாருமே கர்த்தருக்குள் தான் மரித்தார்களாங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டாதான் ஜீவனோடு கூட இருக்கிற நாம கர்த்தருக்குள் மரிக்கத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. இது காமனா எல்லாரும் எழுதுகிற ஒரு வசனம். தவறாக வாழ்ந்தவர்களும் சரியாக வாழ்ந்தவர்களுக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். ஆனால் நம்ம வீடுகளில் சில நபர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்து இன்னென்ன ஆள்கள் இப்படி இப்படி வாழ்ந்தாங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பா இவர்கள் கர்த்தருக்குள் மரித்திருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் வசனத்தை எழுதி விடுவோம். அவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்காதபடி நம்முடைய வாழ்க்கையை, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, இன்றைக்கு நமக்கு நாசியிலே சுவாசம் இருக்கிறது, நம்மை மாற்றிக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள் கொண்டு வருகிற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை நம்ம தியானிக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்ததாக படிங்க. தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். ஆவியானவர் கடைசியாக அவ்விதமாக மட்டுமே நடக்கும் என்று திருவுளம் பற்றுகிறார். அதாவது கர்த்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவங்க தங்க பிரயாசங்கள், அதாவது கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள் பிரயாசப்படுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரயாசப்படுகிறதற்கு என்ன கிடைக்கும்? வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும்னு வச்சுட்டீங்களா? அந்த சம்பளத்தோடு கூட இளைப்பாறுவார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம நினைக்கிறோம் பரலோகத்திற்கும் கிருபையிலேயே போய் சேர்ந்து விடலாம் என்று. நமக்கு கிருபையினால் பரலோகம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இலவசமாக. ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு, அறிவாளிகளுக்கும் ஞானவான்களுக்கும் சயின்டிஸ்டுகளுக்கும் வெளிப்படாத பரலோகம் என்கிற மேன்மையான இடம் கிருபையினால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் போது நம்ம பொதுவா ஒரு 45 வயசு 50 வயசு ஆனவங்க, இப்ப கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா என்ன ஒரு 58ல ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க, அதுக்கு பிறகு பென்ஷன் வரும், நான் இந்த பிள்ளைகளை எல்லாம் கெட்டி கொடுத்துட்டேன், நான் சமாதானமா வாழ்வேன் என்று ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்காக அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். அல்லேலூயா. காரணம் அது சமாதானமா இருக்கும். இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனியாகிலும் வருகிற நாட்களில் நான் சமாதானமாக இருக்க வேண்டும். இதுதான் வசனம் சொல்லுகிறது. அது ஓடல தம்பி, இத போட்டுக்க. நமக்கு இலவசமாக ஒரு வாழ்க்கை எப்போ கிடைக்கும்? நாம் இந்த பூமியிலே பிரயாசப்பட வேண்டும். எதற்காக பிரயாசப்பட வேண்டும்? கர்த்தருக்குள் மரிப்பதற்காக. அதாவது கர்த்தருள் மரிப்பதற்காக, கர்த்தருக்குள் வாழ வேண்டும். அதற்காக ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிரயாசங்கள் எதற்காக இருந்து கொண்டு இருக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செய்யறாங்க, கஷ்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு போறாங்க, கஷ்டப்பட்டு எப்படியாகிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இது வரக்கூடாது, இல்ல என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க, அதனால் நான் பிள்ளைகளை படிக்க அம்மா அப்பாவை கஷ்டப்படாமல் பார்க்க போகிறேன் என்று எல்லாரும் கஷ்டப்படுவதற்கு ஒரு நோக்கம், தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை காண வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நாமும் இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறோம்,
ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் இளைப்பாறுதல் தாங்க, இந்த காரியத்தில் என்று நிறைய பிரயாசப்படுகிறோம். உபவாச கூட்டங்களுக்கு போறோம், உபவாசிக்கிற அநேக கிருபைகளும் மரங்களும் பெற்ற ஊழியக்காரங்களை கூப்பிட்டு சொல்றோம், ஐயா நான் இந்த காரியத்தில் அநேக கஷ்டப்படுறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்கு விடுதலை வேண்டும். விடுதலை பெற்றால் நாம ஒரு இளைப்பாறுதல் வந்தடைவோம் என்கிற நம்பிக்கைக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப பிரயாசம்னா என்ன? உழைப்பு என்று அர்த்தம். நாம உழைக்கிறோம். உழைப்பதில் இருந்து வருகிற வருமானத்தில் என்னுடைய வயதான காலத்தில் வைத்துக்கொண்டு நான் சுகமாக வாழுவேன். அப்போ நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்காக எடுக்கிற பிரயாசங்களின் நிமித்தம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஒருவேளை மரணமாக இருக்கலாம், இல்லைனிலே ஆண்டவருடைய வருகையாக இருக்கலாம். ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கண்டடையத்தக்கதாக இந்த வாழ்க்கைக்குள் நாம் கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு மரணம் இல்லை, மரணம் வேண்டாம். காரணம், இந்த பூமியிலே நான் விரும்புகிற பிரகாரம் வாழலாம் என்று நம்ம நிறைய பேர் முயற்சி பண்ணுகிறோம். அப்படியாக பேசுகிற ஜனங்களோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறோம். காரணம், மரணம் வேண்டாம். மரணம் இருந்தா தானே நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் நான் என்னால போய் நிற்க முடியாது. ஆனால் இந்த பூமியிலே நான் இருக்கிற வரைக்கும் சுகமாக வாழணும். அதற்காக ஒரு சபையோ ஊழியக்காரர்களோ நம் இணைந்த நமக்கு பலரை இணைத்துக் கொள்கிறோம் நம்மோடு கூட. ஆனால் இங்க பிரயாசப்பட்டீங்கன்னு சொன்னா பிரயாசத்தின் பலனை மர்மையில், அதாவது ஆண்டவருடைய வருகையாக இருக்கட்டும், என்னுடைய மரணமாக இருக்கட்டும், அதற்கு பின் நாம் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. நாம முதலாவது நாம பிரயாசப்படுகிறது நம்முடைய குடும்பங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவதாக நமக்காக பிரயாசப்படுவதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. நாம யாருக்காகவோ பிரயாசப்படுகிறோம். நம்முடைய காணிக்கைகளை யாருக்கோ கொடுக்கிறோம். நம்முடைய காணிக்கைகளை கொண்டு இல்லை இப்படி ஏதோ செய்து விடுகிறோம். முதலாவதாக நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நமக்காக பிரயாசப்படுகிறதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. நமக்காக பிரயாசப்படுகிறது என்ன? இப்போ என் பையன் இருக்கிறான்னு வச்சுட்டீங்களேன், அவன் ஒரு தவறான பாதையில போறான். அப்போ அவனை திருத்துவதற்கு நாம தவறான பாதையில போயாகிலும் அவனை கொண்டு வந்துடலான்னு சொன்னா நான் என்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி அவனை மீட்க போகிறேன் என்று அர்த்தம். இது வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்படிதானே? அல்லேலூயா. நாம் நமக்காக வாழ வேண்டும். நமக்காக வாழ்கிற வாழ்க்கையை கற்றுக்கொள்ள நாம் பிறருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக மாறுவோம். நம்முடைய ரட்சிப்பை இழந்து அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரயாசப்படுகிற ஒரு உத்வேகம், நான் பிரயாசப்பட போகிறேன், நான் மறுமையில் ஆண்டவரோடு கூட நான் இளைப்பாற போகிறேன் என்பதற்காக பிரயாசத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பொதுவா நம்ம கூட்டத்துக்கு எதுக்கு போவோம்? வீட்டுக்கு எதுக்கு? வாழ்க்கையில நோய் இருக்குது, பிள்ளைங்க சரியில்லை, புருஷன் குடிகாரன், இப்படி இதெல்லாவற்றையும் சரியாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அநேகர ரட்சிக்கப்படுறதா இருக்கட்டும், ஊழியம் செய்கிறதா இருக்கட்டும், பொது வாழ்க்கையில் நாம் தலை குனிஞ்ச இடத்துல நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் ஆண்டவரே, இப்படி எல்லாம் பொது வாழ்க்கைக்குள் நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று எதற்கு திருவுளம் பற்றுகிறார்? அவருடைய கிரியை அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. பொதுவா ஒரு 2 குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க. ஆவியானவர் ஓடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் தான் என்னுடைய செய்திக்கு சுருக்கம், சாராம்சம். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் வாழ வேண்டும்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை? ஒரு 2 குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தை சர்வ காலங்களையும் அறிந்த ஒரு ஆண்டவர், காலங்களை மாற்றுகிற ஒரு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்று ஒரு குடும்பத்தை வச்சுக்கிடுங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு காலத்துல, நான் ரட்சிக்கப்படுகிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தருகிறாரு, எனக்கு ஆலோசனை தருகிறாரு, வேலை ஸ்தலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று. அதுல இருந்து சம்பளம் வருது, மீண்டுமாக எனக்கு திருமணம் ஆகிறது. இப்படி எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவர் கூட இருந்து என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த வேலை வேண்டாம் பாடி சொல்லுவாரு.
நீ இந்த கடைக்கு போகாதே என்று சொல்ல. காரணம், அந்த வேலை செஞ்சா 10 வருஷம் கழிச்சு அந்த கடை அந்த வேலை மூடிரும். அதுக்கு பிறகு நான் நிற்க வேண்டியதாக. காலங்களை அறிந்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய அறிவை அவருக்கு கீழ்ப்படுத்தி சரி ஆண்டவர் என்று வாழ்ந்துட்டா காலங்களில் நாம் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொரு குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க. அவங்க ஆண்டவருக்கு பயந்தவங்களா தான் இருப்பாங்க. எல்லாம் ஜெபிச்சு தான் செய்வாங்க. ஆண்டவரே, என் மகளுக்கு இந்த திருமணத்தை செய்கிறேன், இந்த மகளுக்கு இந்த வேலை செய்கிறேன். ஆனால் இவர்களுடைய விசுவாசம் என்கிற ஒரு 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 காரியத்திற்குள் அவங்க அநேக காரியங்களை செய்வாங்க. ஆனா நமக்கு ஆலோசனை தருகிறதற்கு காலங்களை அறிந்த ஒரு ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா அழியாத ஒரு வாழ்க்கைக்குள் நாம் போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் என்கிற வார்த்தைக்குள், விசுவாசம் என்கிறது தவறல்ல. நம்ம நினைக்கிறோம் சில காரியம். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு தாவீது மாதிரி அழகான ஒரு பையன் வேணும், அதை காட்டிலும் ஆண்டவர் தருவார். இந்த மணமகனை உன் மகளுக்கு ஏற்றுக்கொள், இந்த மகனை ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொன்னா அது சரியா இருக்கும். அதுக்கு நம்முடைய புத்தி ஒத்துக்காது. காரணம், சமுதாயம், குடும்ப சூழ்நிலைகள், இவைகளில் எல்லாம் நாம் எதையோ எதிர்பார்த்து ஆண்டவரை நம்பி செஞ்சிருவோம், தோத்து போயிருவோம் ஒரு நாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காலங்களை அறிந்தவன், சமயங்களை மாற்றுகிறவர். நீ நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி நீ ஒரு காலத்தில் சுகமாக கோடை வாசஸ்தலத்தில் சந்தோஷப்படுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க குடும்ப ஒரு வாழ்க்கையில இருக்கிறீங்க, அந்த காலங்களை அறிந்தவரோடு கூட வாழ விரும்புவீங்களா, இல்ல உங்க நம்பிக்கைக்குள் உங்க அறிவுக்குள் வாழ பிரியப்படுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. காலங்களை அறிந்த ஒரு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்பட்டு, ஒரு முறை நான் இப்படி சொல்றேன், ஒரு முறை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியோட ஆலோசனைங்கிறத சொல்றேன். ஒரு முறை நான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருந்தது. அப்போ ஆடு இருந்தது. அப்ப கொஞ்சம் கொலை வெட்டி போட்டலான்னு நினைச்சேன், போயிடலான்னு ஓடினேன். ஆனா என் இருதயத்துல ஒரு வல்லமையான வார்த்தை வருது, அங்கே சாத்தான் உனக்கு கண்ணியை வச்சிருக்கிறான், அதை போகாத திருப்பி 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 எனக்கு சத்தம் என் தலையை பிளக்கிற அளவுக்கு வார்த்தை எனக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. நான் அதை அசட்டை பண்றேன், காரணம் எனக்கு சீக்கிரம் போகணும். அப்ப சீக்கிரம் வெட்டி போட்டு போயிடலாம. மீண்டும் அந்த பலா மரத்துல ஏறும்போது இந்த சத்தம் என்னை ரொம்ப பலமாக துணிக்கிறது. ஏறாத, சாத்தான் உனக்கு கண்ணியை வச்சிருக்கிறான், ஏறாத சாத்தான் உனக்கு. ஆனாலும் அந்த சத்தத்தை மீறி நான் ஏறுறேன். அந்த ரொம்ப ஹைட்ல போயிட்டு ஏணியில இருந்து அந்த ஏணி ஸ்லிப் ஆகி ரொம்ப தூரம் விழுந்தேன். கிருபையினால் மீட்கப்பட்டேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனைக்கும் நம்முடைய அறிவுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் விசேஷித்த விதமாக நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நீங்க ரோட்ல போவீங்க, ஆண்டவர் சொல்லுவாரு வண்டி எடுத்துட்டு போகாத. எல்லாரும் சொல்லுவாங்க சீக்கிரம் வந்துரு, நோ, ஆஃப் பண்ணி போட்டு வீட்டுல உட்காந்துடணும். அல்லேலூயா. இப்படி எல்லா காலங்களிலும் காரியங்களிலும் ஆவியானவர் ஆம் என்று சொல்லுகிற காரியத்தை எஸ் லார்ட், சரிப்பா, ஒத்துக்கிறேன்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க கீழ்ப்படிந்து நாம் பழகிட்டோம்னா நம்முடைய பிரயாசத்திற்குரிய பலனை மறுமையில், அதாவது பரலோகத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2:29 படியுங்க. வெளிப்படுத்தல் 2:29. அப்ப ஆவியானவர் சபைக்கு எதை சொல்லுவாருங்கிறது நமக்கு தெரியணும், அப்படிதானே? அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு அழிந்து போகாதபடி நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பாதுகாக்கப்பட்டு ஒரு மகிமையான வாழ்க்கை இந்த பூமியில பிரயாசத்தோடு கூட வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் சேருகிறதற்கு ஆவியானவர் ஆலோசனை சொல்வாரு, அப்படிதானே? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதுக்கு தான் ஆலோசனை சொல்வார். காரணம், இது அநித்தியமான வாழ்க்கை, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் முடிவில்லாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் காலங்களை அறிந்தவர் நம்மை நடத்துவதுதான் நமக்கு சரியானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவார், என்ன விதமாக என்னை நடத்துவார், நான் என்ன செய்யணும்? காரணம், ஆவியானவர் என்கிறது ஒரு அறிவு, ஒரு ஜீவன், ஒரு வல்லமை, ஒரு பராக்கிரமம். இப்ப அவர் சொல்ல கேட்கிற நானும் ஒரு வல்லமை தான். எனக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, எனக்குள்ள ஒரு புத்தி இருக்கிறது, காரியங்களை தெரியும், எப்படி செய்யணும், எப்படி ஓடணும், எல்லாம் கற்றுக்கொண்ட
எல்லாவற்றையும் அறிந்த ஒருவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என்பது முதலாம் ஆதாம் செய்த தவறு இன்னும் எனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ முதலாம் ஆதாமின் தவறிலிருந்து நான் விடுபட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு ஒரு கீழ்ப்படிதல் தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆவியானவர் பேசுவாரு. ஆமென். உன் வீட்டுல ஆசீர்வாதம் வரும், இப்படி நடந்துரு. உன் பிள்ளை நல்லா இருக்கும், நீ இப்படி நடந்துரு. நான் நல்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி நான் என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபிக்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதபடி ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், சபைகளுக்கு போனோம், இப்படி ஆண்டவர் விரும்புகிறத காரியங்களை செய்யணுங்கிறதுக்கு நான் கீழ்ப்படியாதபடி என் பிள்ளையை திருத்தி கொண்டு வரோம், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை குடிகாரனா இருக்கிறான்னு ஜெபிக்கிறது நியாயமாக இருக்கு. முதலாவது நமக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆமென். Thank you Lord. என்ன ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்மோடு கூட இருந்து ஆம் என்று சொல்கிறார்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை இருக்கிறபடினாலே நம்மை அதிக காலங்களில் சோர்வுக்குள்ளாக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பலவீனப்படுத்திட்டு இருப்பாங்க, சரியான வார்த்தைகளை பேச மாட்டாங்க, நம்மளை குலையுருமா மாற்றுறதுக்கு வார்த்தை என்கிற அம்பை எடுத்து எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நடக்கிற அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் உண்டுன்னா கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தேற்றுவதற்கு நான் உண்டல்லவா, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, நீ தைரியமாக இரு. நீ ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருந்து நம்முடைய பலவீன நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் இருந்தால் சோர்வில் இருந்து ரொம்ப அழகாக மீண்டெழுந்து விடுவோம். தோல்விக்குள் இருந்து நாம் வெளியே வந்துட முடியும். ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆம் என்று சொல்கிறவர் நமக்கு தேவையா தேவையில்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் எதை சொல்லி தருவார்? மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு, நீ ஜாக்கிரதையா வாழு, நீ இதை செஞ்சா மரணத்துக்கு இரண்டாம் மரணத்துக்குள் சேதப்படுவ, நீ மரணத்துக்கு பின்பு பரலோகத்தில் வாழணும்னு சொன்னா உன் வாழ்க்கையின் கட்டமைப்பு இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. எனக்கு பூமியில் உள்ளதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒரு நாள் எல்லாம் அழியும். பெரிய விசுவாசத்தில் கட்டப்பட்ட பில்டிங்னாலும் அக்கினிக்கிரையாகத்தான் வச்சிருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசத்திற்குள் கட்டமைக்கிற இந்த சரீரமாகிய ஆலயம் உயிர்த்தெழுந்து ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எதை பேசுவார் உங்களோடு கூட என்னோடு கூட? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, பாவத்திற்கு போகாத, பாவம் வேண்டாம், அநியாயம் செய்யாத, இந்த காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நம்மளை சீர்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் எஸ் லார்ட், சரிப்பா, சரி ஆண்டவரே என்று சொல்ல சொல்ல நீங்கள் அந்த கீழ்ப்படிதலின் வாழ்க்கைக்குள் வரும்போது ஆசீர்வாதம் உங்க வீட்டுல வந்துடும். ஆமென். பாவத்துக்கு பணம் செலவழியாது, ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டாம், உங்களை ஏமாற்றுகிறவர்கள் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, நீங்கள் பழகுகிற இடங்களில் உங்களுக்கு நன்மை செய்கிற ஜனங்கள் வருவாங்க. இவ்விதமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. மீண்டுமாக ஆவியானவர் எதை சொல்லி தருவார்? இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுத் தருவார். ஆமென். நாம ஒரு சில பரிசுத்தவான்களை பார்த்து காப்பி அடிச்சு பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி ஆகிலும் பரலோகத்துக்கு போயிடலாமா? இல்லைன்னா ஒரு மேன்மையான ஒரு சபை, நாங்க தான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்ற சில கூட்டத்தாரோடு கூட சேர்ந்தா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமான்ட்டு நாம் மனிதர்களை நம்பி மனிதர்களின் கற்பனைகளுக்குள் வாழ முயற்சி பண்ணுவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கிறிஸ்துவின் மாதிரிக்குள்ளாக நம்மை உருமாற்றும்படியாக நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு கீழ்ப்படிதலுக்குள், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினால் உண்டான ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக ஒரு கீழ்ப்படிதலுக்குள் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் நம்மை நடத்துவார். பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட, குற்றப்படாது, தப்பு பண்ணியா, வா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, உனக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆயத்தமா இருக்கிறாரு, மறைந்து கொள் அந்த ரத்தத்துக்குள், அவருடைய சரீரத்திற்குள் பரிசுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, ராபோஜனம் எடுத்துரு, நீ ராபோஜனத்தில் உனக்கு ஜீவன் உண்டு என்கிற அந்த பரிசுத்த பாதைக்குள் நம்மை எப்பொழுது நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்கு
மத்தேயு 7:22-23 படிப்போம். ம் 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 பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில தனக்கு பின் செல்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், அந்நாளில், அதாவது நம்ம முதலாவது படிச்சோம் இல்லையா, அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அந்த இளைப்பாறுதல் இல்லாத இடத்துக்கு போனவங்க யாருன்னு சொன்னா, அவர்கள் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள், ஆனால் தீர்க்க தரிசியாக வாழவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நம்மளை கொண்டு ஊழியம் செய்ய வைப்பார், ஆனால் என்னை கிறிஸ்துவின் மாதிரிக்குள்ளாக ஊழியக்காரனாக நான் மாறுவதற்கு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை கொண்டு ஊழியம் செய்ய வைக்கிறதோடு கூட என்னை ஊழியக்காரனாக உருமாற்றும்படியாக, நான் உருமாறும்படியாக என்னோடு கூட பேசுவார். நான் ஊழியக்காரனாக உருமாறி ஊழியம் செய்யும் போது ஒரு மகிமையான இடத்தில், அதாவது இந்த பூமியில இருக்கு பாத்தீங்களா, பிரயாசம், கஷ்டம், நஷ்டம், துன்பம், கண்ணீர் எல்லாம் விட்டு போய் அவர் மறுமையில், அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய மரணத்துக்கு பின்பதாக இருக்கட்டும், அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். அப்போ வாழ்க்கை முக்கியம், உங்க ஜீவிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க வாழ்கிற இந்த நாள் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்ப இந்த நாட்களிலே நாம் ஒரு மாதிரியை நாம் நடத்துகிற ஒரு சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள், அவருடைய மாம்சத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை அனுபவிக்கும்படியாக கீழ்ப்படுகிற ஒரு குணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழிய பாதையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் வருகிற போராட்டமாக இருக்கட்டும், முழங்காலில் நின்று ஆண்டவரோடு கூட பேச பழகுங்கள். ஆண்டவரே, நான் இவ்விதமான சூழ்நிலையிலே போய்கொண்டு பிரயாசப்படுங்க, போராடுங்க, ஆண்டவர் பேசுவார். லெகுவான வழிகளை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருவார். அல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களை மாற்றுகிறவர் அவர். நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக காத்திருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற ஒரு நடத்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் உருமாற்றத்திற்கும் அவரோடு கூட ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கையை அதிகமாக யோசியுங்கள், அதிகமாக சிந்தியுங்க. நான் இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கையில் மரணத்துக்கு பின் நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேனா, பரலோகத்துக்கு போவேன்? நிறைய பேர் சொல்றாங்க, பரலோகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதுங்க, அங்க போனா என்ன செய்யணும்? ஒரு டீச்சர்னு வச்சுக்கிடுங்களேன், அவர் சொல்லி கொடுக்காத பாடங்களை எக்ஸாம்ல கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? அவரை என்ன இவரு படிச்சு தராத பாடங்கள் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கிறாரு, நான் எப்படி எழுதணும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க. அப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா கற்று தருவாரு. பரலோகத்துக்கு வரணும்னு சொன்னா நீ என்ன விதமாக வாழ வேண்டும் என்று கற்று தந்ததனால் மட்டுமே தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு, நீ எங்கே போக வாழ்ந்தா என்று நம்ம பேச விரும்ப. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கல்லறையில போர்ஷன் எழுதுறதுல லாபம் கிடையாது. இரண்டாவது பகுதி, அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் இன்றைக்கு நம்ம நடத்துகிற ஆவியானவர் வார்த்தைக்குள் நின்று விட்டான். இவனுடைய வாழ்க்கை மேன்மையானது, இவனுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம், பாடுகள், கண்ணீர் எல்லாம் மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாசஸ்தலத்தில் வாழும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.